ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்க எல்லாருக்குமே ஈத் முபாரக். உங்க எல்லாருக்கும் இந்த ஈத் சிறப்பாக போயிருக்கும் நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கிறோம். என்னடா போன ஈத் vlogல பார்த்தது அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாங்களேன்னு நினைச்சிருப்பீங்க. ஒவ்வொரு டைம் இதையே உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஸோ இந்த டைம் நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எப்பவும் போலவே நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னைக்கு எங்களோட ஈத் டி vlog தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஈத் எப்படி போச்சு, உங்க வீட்டுல ஈத் அன்னைக்கு ஸ்பெஷலா என்னெல்லாம் குக் பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாமே என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அரஃபா டேக்கு ஒரு நாள் முன்னாடி நைட் எடுத்த வீடியோ தான். நெக்ஸ்ட் டே அரஃபா நோன்பு வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு சஹருக்கு குக் பண்ணணும். அண்ட் இதுக்கு தேவையான க்ரோசரிஸ்மே எல்லாமே வாங்க வேண்டியது இருந்ததுன்னு நாங்கள் லூலுக்கு தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஈத் அன்னைக்கு மெயினாக எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இடியாப்பம், தோசை மாவு, பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஈத் நைட் அன்னைக்கு எல்லா லூலுமே ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் மெயினாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். ஸோ வந்ததோட வாங்கிடலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் மெயினாக இந்த வெஜிடபிள்ஸ் லைக் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாமே எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப முக்கியமாக மீட் அண்ட் சிக்கன் வாங்கணும். இன்னைக்கு நைட்டு சஹருக்கும் மட்டன் கறி தான் குக் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கிட்டேன். என்னென்னலாம் தேவைப்படும் நல்லா யோசிச்சு எல்லா க்ரோசரிஸும் வாங்கிட்டு நாங்கள் இப்போ பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஈத் முடிகிற வரை நம்மளுக்கு கண்டினியூஸாக வேலை இருக்க தான் போகுது. பிகாஸ் போன உடனே சஹருக்கு குக் பண்ணோம், அப்புறம் நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்கும் குக் பண்ணோம், அப்புறம் ஈத் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து வேலை இருக்க தான் போகுது. அதே மாதிரி லேடிஸை பொறுத்தவரை ஒன்று பார்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததோட வேலை முடியாது. வந்த உடனே இந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மீட் அண்ட் சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணி சஹருக்கு தேவையானது, நெக்ஸ்ட் ஈதுக்கு தேவையானதுன்னு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். லூலூல இருந்து இந்த துபாய் ட்ரெண்டிங் குனாஃபா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜஸ்ட் 20 திரம் தான் போட்டிருந்தாங்க. மற்ற பிளேஸ்ல 40 திரம்க்கு குறையாம இது கிடைக்காது. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். நிஜமாவே இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. லூலூல கண்டிப்பா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஈத்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக 2 கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதை அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட் டே எல்லாம் நம்ம ஈத் ப்ரிப்பரேஷன்ல பிஸி ஆயிடும் இல்லையா, ஸோ இன்னைக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பியூர் பிஸ்தாஷியோ ஃபிளேவர்ல கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேக் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஒரே ஏரியா தான், போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்ட் வெளியே போயிருந்தாங்க, அவங்க கிட்ஸ் கிட்ட கேக் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சஃபினா vlogs சஃபினா சிஸ் தான். கீழே வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இந்த பொருளை வந்து இப்படி கொடுக்குது. ஒவ்வொரு டைம் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் கொடுக்குது. நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு நாளைக்கு நாங்கள் அவ்வளோ பேசிப்போம். ஸோ அவங்க கிட்டேயும் கேக் கொடுத்துட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு தான் சஹருக்குள்ள ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணணும். அந்த டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அப்புறம் இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் அரஃபா நோன்பு வச்சிருப்போம் இல்லையா, நோன்பு திறக்கிறதுக்காக தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எங்க ஃபேமிலியில யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நோன்பு திறக்கிறதுக்காக ஜஸ்ட் சூப் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் இன்ஸ்டன்ட் சூப் பாக்கெட் வீட்டில் இருந்தது. அதை வச்சு மஷ்ரூம் சூப் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஆல்ரெடி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த சமோசா கொஞ்சம் வீட்டில் இருந்தது. அது கூட ஃப்ரோசன் நகட்ஸ் அண்ட் சீஸ் ட்ரையாங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்களேன், இந்த கிளாஸே உடஞ்சி போச்சு. நம்மளுக்கு மனசு சரியில்லாம மைண்டை எங்கேயோ வச்சுட்டு வேலை பார்த்தா என்ன நடக்குங்கிறத லைவாவே இன்னைக்கு பார்த்தாச்சு. எனிவேஸ் நீங்களும் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நிறைய துவா பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரிங்க்ஸ்க்கு இன்னைக்கு விம்டோ தான் கரைச்சி வச்சிருந்தேன். இப்படிதான் சிம்பிளா எதையோ இருந்ததை வச்சு சமாளிச்சு எங்களோட அரஃபா நோன்பு நல்லபடியா திறந்தோம். இந்த சூப்பை தவிர வேற எதுவுமே நான் இன்னைக்கு பண்ணல. இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான். இதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நோன்பு திறந்தாச்சு. ஒன் வீக் முன்னாடியே என்னோட தம்பி அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஈத் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்காகவே நான் இப்போ ஈத் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி தான் ஆகணும். நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ நம்மளோட கடமையை நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ நைட்டே நான் ஈத் பிரேக்ஃபாஸ்ட்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலி லைட்ஸ் போடுறது, ஸ்வீட்ஸ் வைக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். பட் இந்த டைம் எந்த செலிப்ரேஷனுமே கிடையாது. யூஸ்வலி வட்டலப்பம் ஸ்வீட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த டைம் புரட்டி போட்ட மாதிரி மெயின் கோர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிட்டாலே போதுங்கிற மாதிரி இருந்தது. சிக்கன் ஃப்ரைக்கு சிக்கனில்
அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், உப்பு இதெல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு கலரி கறியை தாளிச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டேன். எங்கிட்ட இந்த மாதிரி பெரிய சைஸ் 5 லிட்டர் குக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த டைம் டாடி துபாய்க்கு வரும்போது அம்மா வாங்கி கொடுத்து விட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைம்ல இப்படி பல்கா குக் பண்ணும்போது எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. கலரி கறி வெந்துட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் சிக்கன் ரோஸ்ட்டையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 வேலையும் ஒரே டைம்ல முடிஞ்சிட்டா எனக்குமே ஈஸியா இருக்கும். சிக்கன் ரோஸ்ட்க்கு சிக்கனை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மசாலா வறுத்து அரைச்சி அதில் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஃபுல் ரெசிபி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ்ல சீக்கிரமே அப்லோட் பண்றேன். நான் யூடியூப்ல அதிகமா லாங் வீடியோஸ் தான் போடுறது இல்ல, பட் இன்ஸ்டாகிராம்ல டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடில் கலரி கறியும் நல்லா வெந்து எப்பவும் போலவே ரொம்ப சூப்பராக நல்ல மனமாக வந்திருந்தது. ஃபைனலி இதுக்கு கொஞ்சம் கேஷ்யூ பேஸ்ட் மட்டும் அரைச்சி உள்ளே சேர்த்து கொதிக்க வச்சா சூப்பராக கலரி கறியும் ரெடி ஆயிரும். இப்போதான் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபே வந்தது. என்னோட பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இந்த சைட் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது அண்ட் மட்டன் கலரி கறியும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எங்களுக்காக இல்லைனாலும் வரவங்களை நல்லபடியாக கவனிச்சு அனுப்பணுங்கிறதுக்காகவே எப்பவும் போல் வட்டலப்பம் அண்ட் ஸ்வீட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வட்டலப்பம் எப்பவும் போல் கருப்பட்டி வட்டலப்பம் பண்ணுறதுக்காக கருப்பட்டியை நல்லா இடிச்சு வச்சுக்கிறேன். மார்னிங் கெஸ்ட்லாம் வராங்கங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த அளவுக்காவது நான் பண்ணேன், இல்லைனா இது கூட பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியலை. கருப்பட்டி வட்டலப்பம் ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துட்டு இதை கவர் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு ஸ்டீமிங்க்கு வச்சிடறேன். வட்டலப்பம் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் குலாப் ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட் குலாப் ஜாமுன் தான். அதுவும் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு பண்ணால் இன்னுமே ஈஸி அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வரும். குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கிராக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிறேன். குலாப் ஜாமுன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்து அதில் நெய் சேர்த்து அதில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பேன் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக நெய்யும் தேவைப்படாது. குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே ஜீரா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். ஜீரா நல்லா கொதிச்சதும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாமே உள்ளே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், குலாப் ஜாமுனும் ரெடி. சைட்லேயே ஸ்டீமிங்க்கு வச்சிருந்த வட்டலப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தொழுகைக்கு போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். வந்து தான் கோழியப்பம் சுடுறது, பரோட்டா சுடுறது எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு தொழுக போகிறதுக்காக அப்படியே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே ஈத் அன்னைக்கு காலையிலேயே வீட்டில் தக்பீர் போட்டு விட்டுருவேன். அதை கேட்டுட்டு ரெடி ஆகிறதே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவங்க எப்பவும் போல தான் எல்லா இதுக்குமே எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் ஷர்ட் அண்ட் வேஷ்டி தான் போடுவாங்க. இந்த இதுக்கும் அந்த மாதிரி தான் ஷர்ட், வேஷ்டி, தொப்பின்னு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஈத் அவுட்ஃபிட் இது தான். அப்புறம் இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்கிட்ட இருந்த குர்த்தாலேயே ஒரு குர்த்தா எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த ஈதுக்காக ரொம்பவே கிராண்டான ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஆனதுனால மனசே வரல. ஸோ அந்த ட்ரெஸ் போடலை. அதை வச்சுட்டு என்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான ஒரு குர்த்தாவாக பார்த்து எடுத்து போட்டுக்கிட்டேன். அது எப்பவுமே இப்படி தான். பெருநாள் காலையில் மட்டும் என்னதான் சீக்கிரமாக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணாலும் கடைசியில் ஹரிபரியில் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் ரொம்பவே ஏர்லியாக தொழுகை வச்சுட்டாங்க. இங்கே உள்ள டைம் மார்னிங் 5:45க்குலாம் தொழுகன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சம்மருங்கிறதால சன்ரைஸ் ரொம்பவே சீக்கிரமாக இருக்குது. ஸோ தொழுகையும் ஏர்லியாகவே வச்சுட்டாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் பெருநாள் தொழுகை ரொம்பவே சிறப்பாக நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு. இது பார்த்தீங்களா, இதுதான் ரியாலிட்டி ஆஃப் துபாய்னே சொல்லலாம். ஒவ்வொரு தொழுகை நடக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி தான் டிராஃபிக் ஜாமாக இருக்கும். தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் தான் கோழியப்பம் பரோட்டான்னு எல்லாத்தையுமே சுட்டு எடுக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோழியப்பம் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வேற ரொம்ப தின்னா இருக்குமா, சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டியா இருக்கும். எவ்வளவு சாப்பிடணும்னு நம்மளுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப காத்து போல இருக்கும். கோழியப்பம் இந்த டைம் செம்ம டேஸ்டியா நல்லா சாஃப்டா ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. எல்லாரும் தாராளமா சாப்பிடணுங்கிறதுக்காக நிறையவே சுட்டு வச்சிருந்தேன். கோழிப்பம் சுட்டு முடிச்சதும் உடனே பரோட்டாவும் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பாக்கெட்ல வாங்கின இன்ஸ்டன்ட் பரோட்டா தான். இதை சுட்டு எடுக்கிறது ஈஸி தான். 2 பேன்ல வச்சு குயிக்கா சுட்டு எடுத்துட்டேன். கோழியப்பம் பரோட்டாலாம் சுட்டு முடிச்சுட்டு இடியாப்பம் ஸ்டீமிங்க்கு வச்சிருந்தேன். இப்போ கெஸ்ட்லாம் வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கறி இந்த டைம் ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் நல்லா ஆணமா இருக்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன். அப்பதான் இடியாப்பம் பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சுட சுட சர்விங் பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த வட்டலப்பம்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. இது அன்னைக்கு உங்க வீட்டு ஸ்பெஷல் என்னெல்லாம் பண்ணிருந்தீங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உடனே எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் மார்னிங்கே தொழுதுட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பசியா இருக்கும் இல்லையா. எல்லாமே டேபிளில் எடுத்து வச்சுட்டேன். அவங்க ஜென்ஸாக உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்தவங்க நல்ல வயிறார சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோதான் ஈத் அன்னைக்கு நடந்தது. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டே என்னால் முடியாமே நான் எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன். யூஸ்வலாகவே இந்த ஈதுக்கு பிரியாணி போடுற கதையெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணுவோம். இதையே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு லஞ்ச் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஈத் அன்னைக்கு ஈவினிங் எப்போவுமே வெளியே போயிட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு வெளியவே தான் சாப்பிட்டுட்டு வருவோம். பட் இந்த ஈதில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, வீட்லேயே தான் இருந்தோம். இது நெக்ஸ்ட் டே தான் அபுதாபிக்கு கிளம்பி வந்திருந்தோம். என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் அபுதாபி எனக்கு எவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட்னு. நான் துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகி 1 இயர் மேலே ஆகுது. பட் என்னை இப்போ கேட்டாலுமே அபுதாபி தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். இங்கே வந்தாலே இந்த மதீனா ஜைத் ஏரியாவுக்கு வராமல் போக மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் மதீனா ஜைத் ஷாப்பிங் சென்டருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே உமன் ஃபேஷன்ஸ்கிற இந்த கடையில் ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரெண்டியாக சூப்பராக வச்சிருப்பாங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். மதீனா ஜைத்னாலே ஒரு தனி வைப் தான் இல்லையா. அது என்னவோ தெரியல, இங்க வந்தா மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா நம்ம ஊர்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்க லேடிஸ்க்கு கிடைக்காத பொருளே கிடையாது. எல்லாமே நம்ம ஊர் மாதிரி நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். நான் ரொம்ப வருஷம் அபுதாபில தான் இருந்தேங்கிறதால இங்க எனக்கு நிறைய ஃபேவரட் ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்தாலே இந்த ஷாப்ல ஸ்பைரல் பொட்டேட்டோ கண்டிப்பா வாங்கிடுவேன். அபுதாபில மட்டும் இல்ல, UAEலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் சொல்லுவேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ. இங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே நான் இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. சீஸ் பவுடர் கெச்சப்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியா பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு நாங்க நெக்ஸ்ட் ரசாசி உள்ள வந்திருக்கிறோம். இங்க இந்த பஹூர் வாங்குறதுக்காக. இங்க நிறைய ஃபிளேவர்ல பஹூர் வச்சிருக்காங்க. பட் திஸ் ஒன் இஸ் த பெஸ்ட். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்குது. அங்க கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க இப்ப வெளியே வந்துட்டோம். பாத்தீங்களா நம்ம ஊர் கஃபே எவ்வளவு கூட்டமா இருக்குதுன்னு. ஈவினிங் டைம்ல வந்தாலே இந்த மாதிரி எப்பவுமே க்ரௌடாவே தான் இருக்கும். எல்லாமே ஈவினிங் டைம்ல இங்க கிடைக்கிற இந்த சூடான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக தான். நல்ல வடை பஜ்ஜி போண்டான்னு எல்லாமே நல்லா சுட சுட கிடைக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு மதியம் நாங்க லஞ்சே சாப்பிடல. வீட்ல இருந்து கிளம்பும் போதே லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி கிளம்பி வந்துட்டோம். இப்போ கரெக்டா ஈவினிங் ஆனதும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ இங்க வந்து கொஞ்சம் இந்த வடை பஜ்ஜி அப்புறம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போலாம் நீங்க வந்திருக்கிறோம். வடையெல்லாம் வெளியே கிறிஸ்பியா உள்ள பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த கீ பொடி தட்டி இட்லி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஒன்று வாங்கியிருந்தோம். நல்ல நெய் மனமா அந்த பொடி அண்ட் சாஃப்டான இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபைனலாக ஃபினிஷிங் டச்சுக்கு இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி வாங்கியிருந்தோம். இது என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். இந்த காஃபியும் குடிச்சு முடிச்சுட்டு கார்னிச் சைட்க்கு கிளம்பிட்டோம். அங்கே ஈத் டெக்கரேஷன் லைட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. என்னோட எல்லா ஈத் வீடியோஸ்லையுமே இந்த லைட் டெக்கரேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் துபாயில் இதெல்லாம் கிடையாது, அபுதாபியில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.